கோழியே இருக்க கூடாத ஊர்ல வந்து கோழி விக்கிறீங்க. ஊருக்குள்ள கோழியும் கோழி முட்டையும் வரக்கூடாதுன்னு போர்டு எழுதி போட்டுக்கல. இது சாமி உத்தரவு, தெரியுமா தெரியாதா? அப்புறம் என்ன இதுக்கு இந்த ஊருக்குள்ள கோழி வித்துக்கிட்டு வந்த? பேசிக்கிட்டு போட பார்க்காம வந்து ஐயா மன்னிச்சிருங்க ஐயா. இவனை இந்த கோழியை தூக்கி ஊருக்கு வெளியே வீசுங்கடா. ஐயா என்னை விட்டுருங்க ஐயா. ஏ கோழி, அந்த பக்கம் சின்ன பசங்க அடிக்கதான் செய்வாங்க. எங்க பக்கம் காலை வச்சேன்னு வச்சுக்க கொன்னே விடுவோம். என்னடா கேக்குற? கேப்பியா கேப்பியாடா கேப்பியா? வெளியூர்கார பையன் சாப்பிட வந்த தலைவரே. ஏய், வெளியூர்கார சாப்பிட வந்து அடிப்பியா? எப்படி முட்டை கேக்குறான் தலைவரே. அடிச்சுக்கோ. முட்டை கேப்ப சாப்பிடா கேப்பியா? சொல்லுமாயா, நல்லா இருக்கியா? நல்லா இல்லனே. நீ பண்றது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. இன்னுமா உனக்கு அந்த ஜெயவேல் பையன் கிடைக்கல? தேடிட்டு தான் இருக்கேன்பா. நம்ம தலைக்கட்டு மண்ணுல அவன் தலைய காவு கொடுத்து ரத்தம் பார்க்காம போக மாட்டேன்னு சொல்லி போற உசுர கையில புடிச்சிட்டு காத்துட்டு இருக்க ஆத்தா. என்ன பண்ண போற? உன்னால முடியலனா சொல்லுனே. ஆளும் பேருமா நாங்க வரோம். டேய் நிறுத்துறா. சொந்த மண்ணை விட்டுட்டு இந்த ஊர்ல பொண்டாட்டி புள்ளையோட வந்து கிடக்கணுங்கிற தலையெழுத்தாடா. எனக்கு நம்ம பரம்பரை ரத்தம் தாண்டா ஓடுது. வம்ச பகைக்கு காவு கொடுக்கற நேரம் வரும். அது வரைக்கும் பொறுமையாரு. இன்னும் எவ்வளவு நாள் தான் பொறுமையா இருக்கிறது? போனவை என்ன மச்சான், பங்காளியா? ஆமா மாப்பிள, அவன் காலையில என் பங்காளி போன் பண்ணி இதே விஷயத்த சொல்லிட்டா நான் எப்படியும் அவனை சமாளிச்சிட்டேன். மாப்பிள இத்தனை வருஷமா சமாளிச்சிட்டு இருக்கோம். அவன் கொலவரியோட வந்துட்டானா மாப்பிள? சமாளிப்போம். உலக நன்மைக்காக இன்னைக்கு நாம என்ன பண்ண போறோம்? ஒரு 5-6 பேர் சைனா அறுக்கிறோம். அது கிட்டத்தட்ட ஒரு 15 பவுண்ட் தேரும். கட்டி போட்ட குமார் கார்ல இருக்கான். அவனை பெங்களூர் ஹைவேஸ்ல பார்ட்டி சொன்ன இடத்துல கொண்டு போய் சேர்த்துட்டா ஒரு 25 லட்ச ரூபா கிடைக்கும். உங்களுக்கு வந்து பேஸ்புக் ஃப்ரெண்ட்ஸ் ரிக்வெஸ்ட்ல நல்ல வசதியான ஆளா 10 பேரை சாய்ஸிங் பண்ணியிருக்கோம் மாஸ்டர். ஒவ்வொருத்தர ஃப்ரெண்ட் அக்செப்ட் பண்ணு. அதில் எவன் முதல்ல தேங்க்ஸ் ஃபார் அக்செப்டிங்னு எழுதுறானோ அவனை வர வச்சு தூக்கிடு. தூக்குனதும் ஃபேஸ்புக்கில் அன்ஃப்ரெண்ட் ஆக்கிடு. ஏன்னா நாம் பண்ணுற கடத்தல்ல தடையமே இருக்கக்கூடாது. பாஸ் அந்த ஊரில், இந்த ஊரில் நான் மாஸ்டர். ராஜராஜன் காலத்து சிலை பார்த்து இன்க்ரீஸ் பண்ணி போட்டு கூட செக் பண்ணிட்டேன். நம்ம டீலிங் என்னங்கிறத முடிச்சுக்குவோம். ஒழுங்கா வண்டியை ஓரம் கட்டிட்டு. மாஸ்டர் மாஸ்டர் போலீஸ் செக்கிங் மாஸ்டர். செக்கிங்னா எல்லாரும் மாட்டிக்குவோம். கீழே இறங்குங்க. அப்போ கடத்தன குமார கட்டவத்தை இறக்கி விட்டுறா மாஸ்டர். நடுமண்டையில் அடித்தேன்னா சகசிராரா சக்கரம் சட்டுன்னு கயண்டுரும். கடத்தன குமார் அந்த கடைக்கு பின்னாடி மறைச்சு வைங்க. என்ன பண்ணுறதுன்னு யோசிப்போம். சார் நான் தான் சொல்றேன்ல சார், தலைவர் கிட்ட ஒரு தடவை பேசுங்க சார். சார் 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 மாஸ்டர் வச்சாச்சு மாஸ்டர். யார் கண்ணிலையும் படாதில்ல. பக்கா மாஸ்டர். அண்ணா அண்ணா போலீஸ் நிக்கிறாங்கண்ணே, வண்டி திருப்பிடலாண்ணே. திருப்பனா சந்தேகம் வரும். அதுக்கேண்டா அப்படி பார்க்குற பண்ணி நார்மலாக வரும். அங்கே நிற்கிறது மாஸ்டர் மார்த்தாண்டம் தானே? ஆமாண்ணே. அவன் பெரிய ஆள் எப்படி தப்பிச்சிருவான். சரக்கு அப்படி கொண்டே அவன் வண்டியில் ஏற்றிடு. செக் போஸ்ட் தான் உன்னை மடக்கி தூக்கிடலாம். இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி. அவங்க பார்க்கறதுக்குள்ள சீக்கிரம் சீக்கிரம் வா மெதுவா மெதுவா உள்ளவே உள்ளவே. அண்ணே வச்சாச்சுண்ணே. கடத்தன குமார் காசி வண்டியில் வைங்க. அவன் பெரிய ஆள், எப்படியும் தப்பிச்சிருவான். செக் போஸ்ட்டை தாண்டின உடனே வண்டியை மடக்கி அங்கே பார்க்காத வச்ச மூட்டையை தூக்கிடலாம். நல்ல ஐடியா மாஸ்டர். காக்கா பிடிச்ச கையை காலை உடைச்சிடுவேன். கமுக்கமாக சொன்ன வேலையை செய்யுங்க. போங்க. நிறுத்து நிறுத்து நிறுத்து. மாஸ்டர், உங்களுக்கெல்லாம் செக்கப் கிடையாது, கிளம்புங்க. மாஸ்டருக்கு மாஸ்டர் செக்கப்பே கிடையாதுன்னு ஹாஸ்பிட்டல்லையே சொல்லிக்குவாங்க. ஓகே மாஸ்டர், வண்டி விடு.
செக் பண்ணியா உள்ள என்ன இருக்கு? நாங்க தான் இருக்கோம். ஆமா சார், நம்புங்க சார் என்னையாச்சு? மூட்டைக்குள்ள ஏதோ அவரு டெஸ்டட் ஓகேவா? தேங்க்யூ சார். ஆள் கடத்தல. நாங்க இவனை கடத்தலையே. அதானே. பின்ன யாரு கடத்தினது? சார் இவர் என்ன கடத்தல சார். என்னடா இது பத்மாசனம் போட்டவனுக்கு பக்கவாதம் வந்த மாதிரி ஆகிப்போச்சு என் நிலைமை. குமாரையும் விட்டாச்சு, அந்த சிலையும் போயிடுச்சு. இதுக்கு மேலே ஏதாவது பண்ணலைன்னா பட்டினியில் பல உயிர் போயிடுச்சு. இவனா? எங்கடா என் சிலை? கழுத்துல இருந்து அருவாள் எடுத்த சொல்றேன். சொல்லு. என்கிட்ட இல்லை. வேற எங்க இருக்கு? ஓ, வெரி இன்ட்ரெஸ்டிங். எஸ், இது ராஜராஜ சோழர் காலத்து சிலை. அப்படியா? இந்த சிலை எங்க கிடைச்சது? வண்டியில் இருந்தது. வண்டியிலனா? ஏன் வண்டியில்? பேப்பர்ஸ் பேப்பர்ஸ் இல்லாமையா வண்டி எவ்வளோ தூரத்துக்கு ஓட்டிக்கிட்டு வருவோம்? டேய், எடுத்துட்டு வாங்கடா அந்த ஆர்சி புக்கையும் இன்சூரன்ஸையும். மாஸ்டர், இந்த சிலைக்கான பேப்பர்ஸும் டாக்குமெண்ட்ஸும் கேட்டேன். அதெல்லாம் எனக்கு தெரியாது. விலையை சொன்னீங்கன்னா சிலையை வச்சுட்டு தலையை வாரிக்கிட்டு போயிட்டே இருப்பேன். ஓ, வெரி இன்ட்ரெஸ்டிங். ஐ மீன் இன்ட்ரெஸ்டிங் மேன். புரிஞ்சுக்கிட்டேன். 1 மினிட். போலீஸ். ஐயோ என்னடா இது? ஏன்பா போலீஸ்க்கெல்லாம் ஃபோன் பண்ற? இது திருட்டு சிலை. இது சாமி சிலை. இது திருட்டு சிலை. இல்ல சாமி அது சிலை. போலீஸ் வந்து முடிவு பண்ணிட்டோம். ப்ரோ, நான் சிலை கடத்துறவன் இல்ல, ஆளையே கடத்துறவன். அப்ப போலீஸ் ஃபோன் பண்ணுவேன். அவனுங்களை சொன்ன போடா போடா. போங்கடா வெளியில. போயிட்டானுங்களா? அப்பா ராசா மரவா உத்தம புருஷா, நான் ஒரு அப்பாவிப்பா. எனக்கு இந்த சிலைக்கு எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. இந்த சிலையை நீ என்ன வேணாலும் பண்ணிக்க. உனக்கு ஏதாவது ஒரு ஆத்திரம் அவசரம்னு வச்சுக்க, இந்த நம்பருக்கு ஒரே ஒரு ஃபோன் பண்ணு. உனக்காக சகாய விலையில சல்லிசா ஆளை தூக்குறேன். ஐயே, அங்கேயே கொண்டு போய் வச்சு அவன் சரியான இம்சை பிடிச்சவனாச்சேடா. இங்க பாரு நம்ம சிலை. தூக்கு தூக்கு தூக்கு. அடட, நம்ம ஊர் மைனரு இந்த சிலையை பார்த்த உடனே நினைச்சேன், இப்படி ஒரு சிலைய உன்னை தவிர வேற எந்த களவாணி பையிலும் தூக்கி இருக்க முடியாது. வேணாம் ஜெயவேலு, உன் தொழில் வேற என் தொழில் வேற. என்கிட்ட வச்சுக்காத. கோயில் சிலையை திருடி தேச துரோகம் பண்ண நீ தொழிலை பத்தி என்கிட்ட பேசுறியா? எது தேச துரோகம்? கஷ்டப்பட்டு கடத்தி பார்த்து தெரியும். நீ கலாச்சாரத்தை இங்க தான் பரப்புறேன், நான் வெளிநாட்டுல பரப்புறேன். டாலர்ஸ்ல. கேவலம் அல்ல உனக்கு? பணத்துக்காக நீ வந்து கலாச்சாரத்தை விக்கிற, நான் காப்பாத்துறேன். இந்த கலாச்சாரத்தையும் பாரம்பரியத்தையும் மொத்தமா நீயே பாத்துக்கோ. இந்த சிலையை மட்டும் கொடுத்துரு. இந்த சிலை இங்க இருக்குன்னு போலீஸ்ல தகவல் கொடுத்துட்டேன். நான் போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைச்சிடறேன், நீ அங்க போய் எடுத்துக்க. என்ன ஜெயவேலு, அதுக்குள்ள எதுக்கு போலீஸ் போன? நமக்குள்ள பேசிக்க. ஏன் முன்னாடி கூட நிக்க தகுதி இல்லாதவன் நீ என்ன விலை பேசுறீங்க? ஸ்டாப் ஸ்டாப். நாம சந்திப்போம். வாங்கடா மச்சி. மச்சி கேள்றா. லவ் பண்ணுங்க, ஆனா எந்த காரணத்துக்கு ஃப்ரெண்டை மட்டும் துணை கூப்பிட்றாயிடா. இன்னைக்கு என் காதல் பிரிஞ்ச காரணமே ஃப்ரெண்டு தான்டா. அதுவும் ஐயோ, நான் யாரை பத்தி பேசுறேன்னு அவனே கால் பண்றான். இவனை பிளாக் லிஸ்ட்ல போட்டிருந்தேன். பிளாக் லிஸ்ட்? முதல்ல நான் சிம்மை மாத்தணும்டா. சிவாவால என் காத்திருந்த காதல் கை கூட நினைச்சேன்டா. கடைசியில அவன் ஆள் கூட நடந்த வாக்குவாதத்துல ஏன் காதல் விடு மச்சான், அதான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்க இருக்கோம்ல. வேணவே வேணாம் சாமி, எனக்கு ஃப்ரெண்ட்ஸே வேணாம். இந்த உலகத்திலே ஃப்ரெண்ட்ஸே இல்லாம சேர்ந்த முதல் காதல் என்னோட காதலா மட்டும் இருக்கட்டும். இன்னும் 6 மாசத்துல நான் என் ஆள் சும்மா சூப்பரா வேற லெவல். பக்கு கொஞ்சம் ஆள் பேரை சொல்ல. யார் நீ? ஆள் பேரை கேட்டு எவ்வளவு நாளாச்சு தெரியுமாடா? ஏய், ஒன்னே எனக்கு தெரியாது. நீ எதுக்கு ஏன் ஆள் பேரை கேட்குற? என்ன தெரியாது? எதுக்கு மச்சான் இவன் ஆள் பேர் கேட்டா இவ்வளோ டென்ஷன் ஆகுறான்? டேய்,
சும்மாரா அவன் ஆள் பேரு டேய் சொல்லாத. சுந்தராம்பாள். சுந்தராம்பாலா? வெறும் சுந்தராம்பாள் இல்லடா, அழகிய வடிவுடைய சுந்தராம்பாள். முழு பேர் வேற. சம பேர்ல. சந்தோஷமா? சந்தோஷமாடா? டேய் என்னடா பல்ல பல்ல காமிக்கிறீங்க? ஜூஸ் காசு அவன்கிட்டே வாங்கிக்கடா. டேய் டேய் இன்னைக்கு எல்லா சகவாசத்தையும் கட் பண்ணி. நட்பே நட்பே நில்றாங்கறல்ல. என்னடா வேணும் உனக்கு? உன் காதல பிரச்சனை கோமா, எந்த காதல் என்னால பிரிஞ்சு நீ ஃபீல் பண்றியோ அந்த காதலை நான் சேர்த்து வைக்கிறேன்டா. போடா. என் அப்பன் மிலிட்டரியை கூட சமாளிச்சலாம்டா. ஆனா அவ அப்பன் காசி நம்ம நினைக்கிற மாதிரி இல்லை. டேய் உனக்காக அந்த காசியை நான் நேருக்கு நேர் சந்திக்கிறேன்டா. மச்சி நீ அங்கே போகிறனால பிரச்சனை வேற மாதிரி ஆயிரப்போதுடா. நான் சொல்றது மட்டும் சரி. அண்ணா அந்த பசங்களை பார்த்தேண்ணே. பொண்ணு ஹவுஸ் அரெஸ்ட்ல இருக்கா. அவனுக்கு சைடு எந்த எதிர்ப்பு இல்லாட்டி ஏதோ பெருசா ஸ்கெட்ச் போடுறானுங்க. ஊன்னு சொல்லுங்கண்ணே, போட்டுடுறேன். நீ போட்டு தள்ளிடு. சரிண்ணே சரிண்ணே. இந்த திரைப்படத்தை முழுமையாக கண்டு மகிழ உடனே டவுன்லோட் செய்யுங்கள் ராஜ் டிஜிட்டல் டிவி OTT ஆப். வருடத்திற்கு வெறும் 299 ரூபாய் மட்டும்.